ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இமேஜ் வந்துக்கிட்டு இந்த இடத்த நமக்கு ஆட் பண்ண வேண்டி இருக்கு. பட் அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்டா, இமேஜுக்குரிய கம்போனன்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம்போனன்ட்ஸுக்குள்ளே போயிட்டு ஒரு நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே image.jsxன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததும் இங்கே FFC இமேஜ்னு சொல்லி பேர் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஸ்டைல் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். SC இமேஜ் ஸ்டைல்னு கொடுத்துட்டு இதை வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு இமேஜ் டேக் IMG டேக்காகவே கொடுத்துக்கிறேன். IMG என்று கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இவரை நான் இங்கே கால் பண்ணுறேன். ஓப்பன் டேக் இமேஜ் அண்ட் செல்ஃப் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்டரை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முதல் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம மேலே வேண்டி எடுக்கிற மாதிரி கொடுத்துக்குவோம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கலிப்ரேக்கெட், அதாவது டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங்கில் SRC சோர்ஸ் ஃபைல்ஸை வேண்டி எடுக்கும். அதே மாதிரி அல்டர் வந்துக்கிட்டு நான் பை டிஃபால்ட்டாக இமேஜ்னு சொல்லி கொடுக்கேன். பட் நாம் ஏதாவது டீட்டெயில்டாக கொடுத்தோம்னு சொன்னால் அதுவும் அதில் அட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ரொம்ப லார்ஜ் ஸ்க்ரீனில் என்ன சைஸில் இருக்கணும், சைஸ். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜில் சைஸில் என்ன இருக்கணும், என்ன வித்தில் இருக்கணும். எல்ஜியில் சைஸில் என்ன இருக்கணும், அதாவது லார்ஜ் ஸ்க்ரீனில், அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ், XXLங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன செய்கிறேன், ரொம்ப பெரிய ஸ்க்ரீன், அடுத்து அதை விட சின்ன ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு இருக்கணும், அடுத்தது மீடியம் சைஸில் என்ன இருக்கணும், அதோடு சேர்த்து ஸ்மால் சைஸில் என்ன இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே கோட்ஸ் எழுதுவோம் பாருங்கள். ஸோ சோர்ஸுக்குள்ளே நம்ம வேண்டி எடுக்கிற சோர்ஸை கொடுப்போம். அதே மாதிரி அல்ட்ருக்குள்ளே நாம் வேண்டி எடுத்த அல்ட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க எல்லாருமே இந்த ஸ்டைல்டு கம்போனண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஆக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது நமக்கு ஆட்டோ கம்ப்ளீட்டாக வராது. ஸோ நாம் தான் என்ன செய்யணும், டைப் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நான் ஈஸியாகவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மீடியம். ஸோ இது நமக்கு என்னத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்க, ஏன் நம்ம இப்படி நிறைய கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரீயூசபிள் கம்போனண்ட்டாக கொடுக்கும். பட் அதை கால் பண்ணும்போதே என்ன ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு அது எந்த சைஸில் இருக்கணுங்கிறது நம்ம கொடுக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் எல்லா இடத்தையும் மீடியா குவரி யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி செய்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், கோட்ஸ் வந்துட்டு எழுத ஆரம்பிக்க போகிறேன். ஸோ வித் வந்துக்கிட்டு பை டிஃபால்ட்டாக 100% இருக்கணும். எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த இமேஜுக்கு, அந்த இடத்த அவர் இருக்கணும் என்று கொடுத்துட்டோம். ஸோ மீடியா குவாரி எழுத ஆரம்பிக்கும். மீடியா குவாரியில் மீடியா டாட் இங்கே நான் என்ன செய்கிறேன், XXL இதோட வித் வந்துக்கிட்டு ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு ப்ராப்ஸில் என்ன நேமில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், XXL சைஸ்ன்னு சொல்லி கொடுக்கோம், XXLன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விடுறோம். ஸோ இந்த சைஸில் நமக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் சரி. ஸோ நம்ம ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணலாம். இங்கே நான் என்ன செய்கிறேன், XXL கொடுத்துட்டு கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிவிட்டு XLலாம் மாற்றி விடுறோம். ஸோ XL சைஸுக்குரியது மாறிடணும். திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லார்ஜ் கொடுத்துக்கிறேன். திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு மீடியம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு SM கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே
ட்ரிபிள் எக்ஸல், எக்ஸல், லார்ஜ், மீடியம், அதே மாதிரி எஸ்எம் என்று சொல்லி நம்ம இங்கே தேவையானது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ரீயூசபிள் கம்போனன்ட்டுக்குரிய ஒரு ஆள் வந்துட்டு ரெடி ஆகிட்டார். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் கால் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் டேக் இமேஜ் கால் பண்ணும்போது பூட்ஸ்ட்ராப் இமேஜ் எல்லாமே வரும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட கம்போனன்ட்ஸுக்குள்ளே இருக்கிற இமேஜ் கம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி நான் செய்கிற கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ ப்ராப்பராக சரியாக கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கணும், செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு எங்கேருந்து வருது, கம்போனன்ட்ஸ்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த இமேஜ்னு சொல்கிற கம்போனன்ட்ஸ் தான் நமக்கு வருதுங்கிறதால ஸோ நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு இமேஜில் சோர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் இப்போ கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்துக்கிறேன், மேலே போயிட்டு இமேஜை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு இமேஜுக்கு நம்ம ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் இமேஜ் ஸ்மாலில் கொடுத்துக்கலாம் ஃப்ரம். ஸோ இந்த இமேஜ் வந்துக்கிட்டு எங்கேருந்து வருகுதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே டபுள் டாட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் பண்ணதும் அசெட்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ அசெட்ஸுக்குள்ளே தான் நம்மளோட இமேஜஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் இமேஜ் டாட் பிஎன்ஜி என்று சொல்கிற இந்த ஃபைல் தான் நமக்கு தேவை. நான் என்ன செய்கிறேன், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இமேஜில் இருக்கிற எஸ்ஆர்சிக்குள்ளே கொடுத்துட்றேன். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம அதை கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். லார்ஜ் ஸ்க்ரீன்ஸ் வரும்போது எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு 85% வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜில் இருக்கும்போது இப்போ லார்ஜில் இருக்கக்கிட்டவா ஒரு 90% வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுங்கள். அந்த வித்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எம்டிலையும் அதே சைஸை யூஸ் பண்ணிக்கங்க, மீடியமில் இருந்தும் அதே சைஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்ததும் ஸோ நமக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு டிசைன் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன செய்யலைண்டா, இங்கே சேஞ்சஸ் கொடுக்கல, கீழே வர மாதிரி கொடுக்கல, பட் கொடுத்ததும் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ என்ன செஞ்சுருக்கேன், இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, இங்கே தான் வந்துட்டு நம்மளோட சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கக்கிட்ட பை டிஃபால்ட் அதில் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்ஸ் ஸ்பேஸ்டு தான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, இந்த 2 சில்ட்ரனையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ட்ரோஸுக்குள்ளே போட்டு வரும். ஓகேங்களா. ட்ரோஸில் போட்டதும் இங்கே பாருங்கள், இமேஜ் சைஸ் மாறும்போது உங்களுக்கு ஃபைல்ஸ் இது வந்துட்டு கீழேயே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை கொடுத்துட்டோம்னு சொன்னால் பர்ஃபெக்டான ஒரு டிசைன் ஒன்று வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். பட் அதை கொஞ்சம் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே இருக்குது. இப்போ இங்கே ட்ரோவில் வந்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கோம், ஜஸ்டிஃபை அலைன் சென்டர் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ பார்டர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்டர் இங்கேயும் நம்ம பார்டர்னு கொடுத்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இது டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் எங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி இங்கே தான் நடந்திருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம ஒரு பார்டர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்டர் கொடுத்தா இங்கேயும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பேடிங் கொடுத்ததால நமக்கு என்ன செய்யுது, ஸோ வளர்ச்சி அந்த சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன்ஸ் மாதிரி தருது. பட் அந்தளவுக்கு பெரிய எந்த ஸ்பேஸஸும் இல்லை. ஸோ அப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு டிசைன் உண்டோ நம்ம ஹோம் பேஜுக்கு நம்ம செஞ்சுட்டோம். அட் த சேம் டைம் அதை ரெஸ்பான்சிவாகவும் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அதை சின்ன நாக்கிக்கிட்டே வரேன். ஒரு அளவு வந்த உடனே என்ன செய்யுது, நம்மளோட ஃபோன்கிட்ட அளவு எல்லாம் மாறி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் அப்ளிகேஷன்ஸுக்குரியது அதே மாதிரி இதுவும் கீழே கீழே வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு டிசைன் ஒன்று வந்துட்டு நம்ம இங்கே நம்ம செய்திருக்கோம் வந்துட்டு. பட் நம்ம இதை இன்னுமே வந்துக்கிட்டு
நமக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அப்படி இல்லை நமக்கு இப்படி வரும்போது இந்த இமேஜ் வந்துட்டு மேலே வரணும், டெக்ஸ்ட் கீழே வரணுங்கிற மாதிரியெல்லாம் நம்ம செய்துக்கலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. பட் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை நம்ம செய்திருக்கோம் வந்துக்கிட்டு. ஸோ அடுத்தது வந்துக்கிட்டு ஹவ் இட்ஸ் ஒர்க்குங்கிற பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறங்கிற ரிலேட்டடாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.